பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் எடப்பாடி என கூறிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலடி கொடுத்துள்ளார். சமீபத்தில் பேசியிருக்கிறார். என்ன, இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான். இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். இப்ப பாஜக ஒரிஜினல் வாய்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டார். அறநிலையத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்கு. இது கூட தெரியாம நீங்க எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தீர்களோ எனக்கு புரியல. மறைந்த பெரிய பக்தவத்சலம் காலம் தொடங்கி ஏன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே முதலமைச்சராக இருந்த போது பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை திறந்திருக்கிறார். அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்டடத்தை போன முறை நீங்கள் திறந்து வச்சீங்க. அப்ப ஏதாவது மயக்கத்தில் போய் திறந்து வச்சுட்டு வந்தீங்களா? இப்போ நாங்க கல்லூரி தொடங்கினா தப்பா? பாஜக தலைவர்களே இந்த மாதிரி கல்லூரி தொடங்க கூடாதுன்னு பேசுறது இல்லை. ஆனா பழனிசாமி மட்டும் பேசுறாரு. இதை பார்த்தா ஒண்ணுதான் எனக்கு நினைவுக்கு வருது. ஒரு திரைப்படத்துல வடிவேலு படத்துல தான் ஒரு காமெடி ஒண்ணு வரும். என்னன்னா, கொடுத்த காசுக்கு மேல என்னமா கூவுறான்னு. அந்த மாதிரி பாஜக காரங்களே பேசிட்டு இருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு திராவிட மாணவர் செய்திருக்கக்கூடிய சாதனையோட லிஸ்ட் பெருசா இருக்கு. நான் பழனிசாமியை நேரடியாக கேட்கிறேன், ஏன் படிப்புனா உங்களுக்கு அவ்வளவு கசக்குது? கல்விக்காக உண்மையிலே குரல் எழுப்புகிற மாதிரி இருந்தா கும்பகோணத்துல நம்முடைய முத்தமிழக தலைவர் கலைஞருடைய பெயரான பல்கலைக்கழகம் அமைக்க போறோம்னு சட்டமன்றத்திலே சட்டமே ஏற்றி அனுப்பி வச்சோம். 2 மாசம் ஆயிருக்கு. அதுக்கு ஆளுநர் இதுவரையில் அனுமதி தராமல் இருக்கிறார். நான் கேட்டேன், இதை விட ஆளுநருக்கு என்ன வேலை? இதுக்காக குரல் எழுப்ப எதிர்க்கட்சி தலைவருக்கு நெஞ்சுரம் இருக்கா? நீங்க ஒன்றிய அரசு கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நாங்க உறுதியோடு சொல்லுகிறேன், சட்ட ரீதியாக எதிர்கொண்டு கலைஞர் பல்கலைக்கழகத்தை நிச்சயமாக உறுதியாக அமைப்போம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களே, மக்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகங்களை செஞ்சுக்கிட்டு மக்களை எப்படி ஏமாற்றி விடலாம் என்ற நப்பாசையோடு நீங்கள் என்ன பயணம் செஞ்சாலும் மக்கள் ஒருவதும் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் உங்க ட்ராக் ரெக்கார்டு. துரோகங்கள் தான் உங்க ஹிஸ்டரி. தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற எதிரிகள் எப்படி வேண்டுமானாலும் வரட்டும், மக்களான நீங்க எங்களோட ஓரணையில் தமிழ்நாட்டில் ஒற்றுமையா நிற்கணும். நம்மோட மண், மொழி, மானம் காக்க என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் மண்ணின் மைந்தரான கலைஞரின் கொள்கை வாரிசான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் துணை நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமா 2026 பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். இந்த நிதி கல்விக்கு பயன்படுத்த எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முதல்வர் பாஜகவோட டம்மி வாய்ஸாக தான் எடப்பாடி பழனிசாமி வாய்ஸாகவே மாறிட்டாங்க. முதலமைச்சருக்கு இப்போதான் என்ன பேசுறதுன்னே தெரியல. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் பேச வேண்டிய கருத்தை தான் பேசியிருக்காங்க. இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தோழமையில் நாங்கள் இருக்கோம். இதில் அவருக்கு டம்மி வாய்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. விருதுநகர் சாத்தூரில் அந்த சந்திப்பில் மதிமுகவினர் செய்தியாளர்களை தாக்கியிருக்காங்க. ஒரு வைகோ அந்த என்ன சொல்றாங்க அவதூறுகளாக செய்தியாளர்களை பேசியிருக்காங்க. அவர் மேலே புகார். அண்ணன் வைகோ அவர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் கோவப்படுறது ஜாஸ்தியாக அவருக்கு இருக்கும். கூட்டத்தில் இருக்கும்போதே சத்தம் போடுறது, பேசுறது அண்ணன் வைகோ அவர்கள் ரொம்ப எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கிறாங்க. நமது பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருக்காங்க. உண்மையில் அது கண்டிக்க தகுந்தது, வருந்தத்தக்கது. பத்திரிகையாளர் நீங்கள்லாம் சேர்ந்து தான் அதுக்கு கண்டன குரல் எழுப்பணும். நீங்கள் தான் செய்ய வேணும். அதெல்லாம் மதுரை மாவட்டத்தில் மண்டல வாரியாக தலைவர்கள்